வரட்சணை கொடுமையால் ஒரு இளம் பெண்ணின் வாழ்க்கை முடிவுக்கு வந்தது. இது குறித்து நீங்க தெரிந்து வேண்டியவை இங்கே. ரிதன்யா வெறுநோய் சிறு வயதானவர். ஜூன் எம்டவி சுபால் தன்னை கனவின் குமாருடன் திருமணம் முடிந்து நாட்களுக்கு பிறகு தனது வாழ்க்கையை முடிச்சுட்டார். ஆடம்பரமான வரதட்சணை கொடுத்த போதிலும் அவரது கணவரும் மாமனார் மாமியாரும் மேலும் வரட்சணை கேட்டு அவரை துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. அவர்கள் மேலும் 300 பவுன் தங்கம் கேட்டு அவரை விரக்திக்கு தள்ளியுள்ளனர். அவரது மாமனார் மாமியார் இருவரும் அவரை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கடுமையாக துன்புறுத்தியதாக தெரிகிறது. ரிதன்யா தனது தந்தைக்கு அனுப்பிய வாட்ஸ்அப் குரல் பதிவுகள் அவரது துன்பங்களை விவரிக்கின்றன. அவரது கணவரும் மாமனார் மாமியாரும் தான் இதுக்கு காரணம் என்று சுட்டி காட்டுகின்றனர். பொதுமக்கள் எதிர்ப்பு மற்றும் குடும்பத்தினரின் போராட்டங்களை தொடர்ந்து கவின் அவரது தந்தை மற்றும் அவரது தாய் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அவர்கள் மீது தற்போது கொடுமைப்படுத்துதல் மற்றும் தற்கொலைக்கு தூண்டுதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ள விசாரணை நடைபெற்று வருகிறது. நீதி இன்னும் கிடைக்கவில்லை. புதிய தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றும் விழிப்புணர்வை பரப்புங்க. ரிதன்யாவுக்கு நீதி கிடைக்க நாம் அனைவரும் முயற்சிப்போம்.